ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை கூட வாசித்து தியானிக்கலாம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு மனிதன் நல்லவர்கள் தீயவர்கள் என்று நாம் இனம் கண்டு கொள்ள முடியும். அதுபோல் தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். அவர் பார்வையில் நாம் நல்லவர்களாய் வாழ்வது மிக அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு மனிதர்கள் நல்லவர்களாக வாழ்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பார்வையில் நல்லவர்களாய் வாழ்வது மிக கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனாலும் அதற்காக நீங்கள் பிரயாசப்படுவீர்கள் என்றால் தேவனுடைய பார்வையில் நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய பிரயாசம் இருக்கும் என்றால் அவர் தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவனுக்கு 3 விதமான ஆசீர்வாதங்களை இந்த வேத வசனத்தில் சொல்லியிருக்கிறதை நாம் வாசித்தோம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய பார்வையில் நல்லவர்கள் என்று பெயர் பெறுவதற்காக நாம் முயற்சி செய்யும்போது மெய்யாகவே அவர் பார்த்து நமக்கு இந்த 3 ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறவராக இருக்கிறார். முதலாவதாக ஞானத்தை கொடுக்கிறார். ஞானத்தை வேதத்தில் யாருக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் சாலமோனுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது கேட்கிற காரியம் தேவன் ஞானத்தை கொடுக்கும்படியாக அவர் ஜெபித்திருக்கிறார். அதற்கு தேவன் நினைத்து பார்க்க முடியாத ஞானத்தை சாலமுடைய வாழ்க்கையில் அவர் கொடுத்திருக்கார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்கும்போது தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அறிவையும் சாலமோனுடைய வாழ்க்கையில் அவருக்கு கொடுத்தார். சாலமோனுடைய வாழ்க்கையில் அவர் அறிவை கொடுத்தார். எந்த தேசத்திலிருந்து ராஜாக்கள் வந்தால் அவர்களிடத்தில் அறிவாய் பேசுவதற்கு சாலமோனுக்கு தேவன் அறிவையும் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, சாலமோனுடைய வாழ்க்கையில் இன்பத்தையும் அவர் அதிகமாக அளித்திருக்கிறார். இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களையும் தேவன் சாலமோனுக்கு கொடுத்திருக்கிறதை நான் வேதத்தில் வாசிக்க முடியும். அதுபோல் இந்த பிரசங்கி புஸ்தகத்தில் கூட அவரும் இதை எழுதியிருக்கிறார் என்றால் அவரும் ஞானமுள்ளவராக வாழ்ந்திருக்கிறார். அநேக ரகசியங்களை இந்த பிரசங்கி புஸ்தகத்தில் தேவன் கொடுத்த ரகசியங்களை அவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பார்வையில் நாம் நல்லவர்களாய் வாழும்போது தேவன் நமக்கு சாலமோனுக்கு கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் இன்பத்தையும் ஞானத்தையும் அறிவையும் இந்த 3 காரியங்களையும் இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாது. ஆனால் தேவன் ஒரு மனிதனுக்கு இந்த 3 ஆசீர்வாதங்களையும் கொடுக்க அவரால் கூடும். அதுபோல் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவனுடைய பார்வையில் நல்லவர்களாக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 3 ஆசீர்வாதங்களை எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு உமது பார்வையில் நாங்கள் நல்லவர்களாய் வாழ்வதற்கு எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் நீர் கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சாலமுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்து எங்களை ஆசீர்வாதங்க. அப்படி வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீர் ஆண்டவரை கொடுக்க வல்லவராக இருக்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம். இதை மனிதனிடத்தில் இந்த உலகத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் உமது கரத்தில் உமது சமூகத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.